என் பேர் நித்யா. 2024 குரூப் ஃபோர்ல வந்துட்டு 175 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஓவரால் ரேங்க் வந்துட்டு 665, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 337. லாஸ்ட் குரூப் ஃபோர்ல வந்து நான் 163 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஒரு கொஸ்டின் எனக்கு மார்க் போயிடுச்சு. அப்புறம் 1 இயர் கேப்பில் தான் திரும்ப கால்ஃபர் வந்துட்டு 1 இயர் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். அப்போ தான் இன்ஸ்டியூட் போடன்ட்டு வரும்போது ஆஸ்கார் இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணேன். 1 இயர் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். இவங்க ஃபுல்லாக கேஜிஎஃப் 2 டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். இவங்க வந்துட்டு டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஸ்கூல் புக்கு தான் நல்லா கவர் பண்ணுவாங்க. அதனால் நம்ம படிக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக் நல்லா தெளிவாக படிச்சிடலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. டவுட் தான் நம்ம எது கேட்டுக்கலாம். வர நவம்பர் 17 வந்து அச்சீவர் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே கரெக்டாக டெஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு. ஃபாலோ பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டில் தான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதும்போது எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அதை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆக மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது பிக்கப் பண்ணியாச்சு. அதனால் இந்த லாஸ்ட் டெஸ்ட்டை வந்து நல்லா ஸ்கோர் பண்ணேன். லாஸ்ட் குரூப் ஃபோர்ல பண்ண எந்த மிஸ்டேக்குமே நான் இவங்க டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஒவ்வொரு டெஸ்ட்ல என்னோட தப்பெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுதான் மெயின் எக்ஸாம்ல வந்து அந்த தப்பெல்லாம் நீக்கினால தான் நல்ல ஸ்கோர் எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்களே வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கும் நீங்களும் அடுத்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்றதுக்கு